என் பெயர் காஜல். நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். என் பள்ளி பெயர் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. நான் சொல்ல போகிறது திருக்குறள் கதை. குறள் 485. காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர். விளக்கம்: ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கு தகுந்த நேரம் வர வரைக்கும் மனம் தளர்ந்து போகாமல் இருப்பார்கள். குறளுக்கேற்ற கதை. ராஜா ராணி காலத்தில் தளவாடங்களின் அறை ஒன்று இருக்கும். அது ஆயுதங்களை வைக்கும் அறை. அங்கு ஒரு நாள் வாள் பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது 2 கண்கள் அதையே பார்த்து கொண்டிருந்தது. அந்த 2 கண்கள் குமரன் என்பவனின் கண்கள் தான். அவன் வீட்டிற்கு சென்று அவன் அப்பாவிடம், அப்பா, நான் வாள் பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். அவன் அப்பா, நம்மிடம் வசதி வாய்ப்பில்லை, எப்படி குருதட்சணை கொடுப்பது என்று கேட்டார். வழியாக வந்த ஒருவரின் காதில் விழுந்தது. அவர் ஒரு பெரிய போர் வீரர். என்ன தம்பி, உனக்கு வாள் பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டார். குமரன் ஆமா என்று சொன்னார். நீ என்னுடவே தங்கி வாள் பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். குமரனோ அவன் அப்பாவிடம் கேட்டார். அவர் அப்பா, குடும்ப வறுமையை நினைத்து நீ செல் என்றார். குருவின் வீட்டிற்கு சென்ற குமரன் அங்கு பெரிய போர் ஆயுதங்களை பார்த்தான். அப்போது குருவின் குரல் கேட்டனர். வந்து சமையல் செய், நாய்களை குளிக்கவே, வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள் என்றார். அப்போது ஒரு நாள் குமரன் குருவிடம், நீங்கள் என்னை வீட்டு வேலையே செய்ய வைக்கிறீங்களே, நான் எப்போது வாள் பயிற்சி கற்றுக்கொள்வேன் என்று கேட்டார். குரு சிந்தித்து, மீன்ற வேலையை போய் செய் என்றார். ஒரு நாள் குமரன் ஒட்டடை அடித்தான். அப்போது குரு பின்புறமாக வந்து ஒரு வாளை எய்த பார்த்தார். குமரன் பயந்து ஒதுங்கினார். ஆனால் குமரன் பார்க்கும் பொழுது குரு தூங்கிக் கொண்டிருந்தார். பின்புறமாக ஒரு வாள் கட்டை இருந்தது. அதை பூனை போல் சத்தமிடாமல் அவள் மேல் எய்த பார்த்தார் குமரன். அப்போது அதை தடுக்க கேட்டையும் ஒன்றால் தடுத்தார் வாத்தியார். இப்போது குமரனுக்கு வாள் பயிற்சி நுட்பத்தை உணர்ந்தார். குமரன் குருவுக்கு நன்றி தெரிவித்தான். காலம் கருதி இருக்கும்